ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பீர்க்கங்காய் நெத்திலிருந்து நம்ம எப்படி விதையும் எடுத்துகிட்டு அந்த நாரை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த பீர்க்கங்காயோட நுனி பகுதியை ஒரு கத்தியால் நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அது நுனி பகுதியை மட்டும் நம்ம கையாலேயே வந்து பிச்சு எறிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கத்தியை எடுத்து அதோட நுனி பகுதியை நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் நமக்கு வெளியே வரும், அதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தரையில் ஒரு 2 தட்டு தட்டினோன்னா எல்லா சீட்ஸுமே விழுந்துடும். பட் ஆனால் சில இதில் வந்து ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் தட்டும்போது 2-3 விதை தான் வருது. ரொம்ப நேரம் தட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நிறையாவே இதில் வந்து நிறையா சீட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் தட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சீட்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம இதை குலுக்கி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது நம்ம இருக்கிற அர்த்தம். இல்லைன்னா சவுண்டு கேட்கலைன்னா நம்ம எல்லா விதையும் எடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு தட்டிட்டோம். இப்போ வந்து ஒரு சுத்தியலோ ஒரு கல்லோ எடுத்து அதில் இருக்க அவுட்ரு செல்லை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணுறதுக்கு நல்லா தட்டுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லா பக்கமும் நல்லா தட்டினோடனே அதெல்லாம் வந்து நசுங்கிடும். கையில் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சுலபமாகவே நசுங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் நம்ம ஃபோர்ஸாக அதுக்கு எதுக்கும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம எல்லா பக்கமும் தட்டிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துகிட்டு இது கையாலவே நம்ம பிரிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லபடியாக நம்ம பிரித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த நாரை வந்து குளிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கிச்சனில் ஸ்க்ரப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பித்த வெடிப்புகளுக்கும் இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன்.